சீதாராம் வணக்கம். திருப்பாவை பார்க்க போறோம். மார்கழி மாசமா இருக்கனால ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை. ஆண்டாள் பெரியாழ்வாரோட திருமகளாய் அவதாரம் பண்றா திருவாடிப்புறத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. பொதுவா பூமி பிராட்டியாரே அவதாரம் பண்ண தோண்டு இயற்கையாவே அவளுக்கு அந்த பக்தி இருந்தது. கிருஷ்ணானுபவம் பண்ணதுக்காக தானே பெரியாழ்வாரோட பொண்ணா அவதாரம் பண்ணா. அதனால அவளுக்கு கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண கதை சொல்லியே, கிருஷ்ணலீலை சொல்லியே பெரியாழ்வாரும் வளர்க்கிறார். வளர்த்துட்டே வரும்போது அவளுக்கு கோபிகளை பத்தி எல்லாம் கேட்கும்போது தானும் இந்த மாதிரி கோபிகள் போல பிரேம பக்தி பண்ணணும், தானும் கிருஷ்ணன் அடையணும், தானும் அப்படின்னு ஆசைப்படுறான். கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டா அந்த கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சாதாரண அப்பா வந்தா அதெல்லாம் முடியாதுமா, நம்ம இப்ப கலிகாலத்துல இருக்கோம், கிருஷ்ணன் காலத்துல இல்லை, கிருஷ்ணன் அவதார காலத்துல இல்லை, அது சாத்தியம் இல்லைம்மான்னு சொல்லுவேன். இவர் சொல்ற பக்தி எதையும் செய்யுமா, பக்தினால கிருஷ்ணன் அடையலாம். ஏன்னா ஏற்கனவே அடைஞ்சிருக்கா. யாரு அடைஞ்சிருக்காங்க? கோபச்சிறுமிகள்லாம் அடைஞ்சிருக்கா. கோபச்சிறுமிகள்லாம் ஒரு நோம்பு நோத்தான். காத்தியானி மகாமாயே யோகின் அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவம் பதிமே குருத்தே நமகான்னு ஆரம்பிக்கிறாங்க. அவ என்ன பண்றா, அந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணனை போய் பார்க்கணும்னு ஆசை, கிருஷ்ணன் போய் கிருஷ்ணனோட பேசணும், விளையாடணும், கிருஷ்ணன் அடையணும் கூட ஆசை. அதுக்கு இந்த குழந்தைகள் ஒரு விரதத்தை கற்பிச்சுது. அந்த காலத்துல காத்தியானியும் கூட தேவி அம்பால உபாசனை பண்ணா மழை நல்லா பெய்யும், குழந்தைகளுக்கும் காலத்துல கல்யாணம் ஆகும் கூட ஒரு நம்பிக்கை. அதனால இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் இந்த குழந்தைகள் தோன்றுது. அதனால இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக இந்த குழந்தைகள் மார்கழி மாசத்தை தேர்ந்தெடுத்தது. அது அதை ஹேமந்த் எடுத்து தேர்ந்தெடுத்தது. காத்தியானி மகாமாயே மகாயோகின் அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவம் பதிமே குருத்தே நமகா. அவ காத்தியானு கூட ரிஷியோட பொண்ணா காத்தியானியா அவதாரம் பண்ணினா அம்பாள். அவ கடும் தபஸ் பண்ணி சிவனை கல்யாணம் பண்ணிட்டா. அதனால சிவனுக்கு எப்படி அவளுக்கு தெரியும் எப்படிப்பட்ட தபஸ் பண்ணி கிருஷ்ணன் சிவன் அடைஞ்சா. அதனால பெண்களோட தாபம் தெரியும், பெண்களோட காதல் புரியும் அவருக்கு. அதனால நாங்களும் அது மாதிரி நீ எப்படி தபஸ் பண்ணி சிவன் அடைஞ்சோ அது போல நாங்களும் கிருஷ்ணன் அடையணுமான்னு ஆசைப்பட்டு காத்தானி மகாமாய். அவ மகாமாய, எதையும் மறைக்கக்கூடியவன். இவ என்ன சொல்றா, எங்களை மறைச்சு விட்டுரும், எங்களையும் கிருஷ்ணன் மறைச்சு கொண்டு போய் எங்களை கொண்டு கிருஷ்ணனோட சேர்த்து விட்டுரும். மகாயோகின்னு அதீஸ்வரி சொல்றான். அது மட்டும் யோகேஸ்வரர். முதல்ல எங்க 2 பேரும் மறைச்சிருவோம். ஏன்னா எங்க பெரியவாள்லாம் எங்களோட பழக விட மாட்டான். நாங்களாம் பொன் குழந்தையா இருக்கோம். கண்ணோட பேசி பழக கூட எங்களால முடியல. அதுக்கு பெரிய கட்டுப்பாடு எல்லாம் இருக்கு. எங்க 2 பேரும் மறைச்சு கொண்டு போயிடு சொல்றான். அப்புறம் மகாயோகின்னு அதீஸ்வரின்னு சொல்றான். அதுக்குன்னா எங்களுக்கு மகாயோகி, அதாவது நீ எங்க 2 பேரையும் கூட்டி வச்சிடும். உங்க யோக சக்தினால எங்க கிருஷ்ணனோட கூட்டி வச்சிரு. மகாயோகின்னு அதீஸ்வரி. உங்களுக்கு இப்பதானே சின்ன வயசு, அதுக்குள்ள அவசரப்படலையே, கல்யாண வயசு வந்த அப்புறம் பண்றேன். அதுக்குள்ள வயசு வரலையே, கிருஷ்ணனுக்கு இன்னும் உபநயனம் ஆகலை, உபநயனம் ஆன அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப சொல்ற எங்க அந்த வயசை கூட, கல்யாணத்துக்கான வயசை எங்களுக்கும் கொடுத்து கிருஷ்ணனுக்கு கொடுத்து அதீஸ்வரன் எதுவும் செய்யக்கூடிய வல்லமை உடையவளாச்சு அதீஸ்வரி. சரி, கிருஷ்ணன் உபநயனம் ஆயிட்டான், மதுரைக்கு போயிடுவான். மதுரையில போனா அவனுக்கு வேற காரியம் வந்துடும். நாங்க வசுதேவர் புள்ளைய காதலிக்கல, நந்தகோப புள்ளைய தான் காதலிச்சோம். நந்தகோப சுதம் தேவம் பதிமே குருத்தே நமகா. அப்ப கேட்கிறா, கல்யாணம் பண்ணிட்டா எது கல்யாணம், இவன் கிருஷ்ணனோட சேர்ந்து ராசக்கிரீடை பண்ணணும், அதுக்கு இந்த ஆசைப்படுறாவா. கல்யாணம் கேட்டா அந்த காலத்துல ஒரு பெண் சுதந்திரமா ஆணோட பழக முடியாது. அப்ப கல்யாணம் பண்ணா கூட கிருஷ்ணனுக்கு கிட்ட இருந்து கைங்கரியம் பண்ணலாம். கிருஷ்ண தாசிகளா இருந்து கைங்கரியம் பண்ண இந்த குழந்தைக்கு நான் ஆசையா இருக்கு தோண்டும். அதுக்குதாம கல்யாணம் அப்பதான் எங்களுக்கு அந்த உரிமை கிடைக்கும், கைங்கரியம் பண்ணதுக்கான உரிமை கிடைக்கும். அதனால நந்தகோபம் பொல்லையான கிருஷ்ணனை தான் நாங்கள் காதலிச்சோம். நந்தகோப சுதம் தேவம் பதிமே குருத்தே நமகா. நந்தகோபம் குருதனே எங்களுக்கு பதியா வரணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி காத்தியானி மகாவிரதம் பண்றான். இந்த விரதத்துல என்ன பண்ணணும்னா, காலம்பர மார்கழி மாசம் போய் அந்த பண்ணணும். அது போய் அந்த ஊர் தலைவனா இருக்கக்கூடிய நந்தபாபா கிட்ட வரா கோகுலத்துல. நந்தபாபா இந்த மாதிரி நாங்க ஒரு விரதத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த விரதம் பண்ணா, இந்த நோன்பு நோத்தா நல்ல மழை பெய்யும், அதுபோல் இந்த குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும், அதனால நல்லபடி கல்யாணம் ஆகும் சொல்லி சரின்னு அனுமதிச்சேன். இதுக்கு என்னமா நீங்க பண்ண போறேன்னு சொல்ல, வெடிகாலம்பர வைகரை போதில் போய் யமுனையில போய் நாங்க தீர்த்தமாட போறோம், ஸ்நானம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாவைக்கிழங்கு ஒரு இடத்த உண்டு பண்ணி, உற்சவத்துக்கான ஒரு ஒரு இடத்த உண்டு பண்ணி அங்க உற்சவத்தை நடத்த போறோம். அப்ப இருட்டாச்சே, இது மார்கழி மாசம் நல்ல ரொம்ப இருட்டாச்சு. இருட்டுல எப்படி போவேன், நீங்களா கோப சிறுமிகளாச்சு, 5 வயசு குழந்தைகள் வாழலாம், நீங்களா எப்படி அந்த போய் நோம்பு நோப்பையில எப்படி இருட்டுல போவேன், துணைக்கு யாரும் அனுப்பிச்சா தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறான். பக்கத்துல அப்ப கிருஷ்ணன் நிற்கிறான். அந்த கிருஷ்ணன் நின்னோடனே, கிருஷ்ணனை பார்த்தோன்னே, கிருஷ்ணா நீ வேணா போறியா, கிருஷ்ணன் தான் ஏன்பா நான் போக மாட்டேன், இல்ல போயிட்டு வா, அந்த குழந்தைகளுக்கு துணை வேணும் இல்லையா, காலம்பர இந்த குழந்தைகள் தனியா போகும் எல்லாம், அதுக்கு துணையா போயிட்டு வானா. இதுக்கெல்லாம் குழந்தைகளுக்குலாம் ஒரே குஷி. என்ன குஷி அப்படின்னு கேட்டா,
அப்ப கிருஷ்ணனோட பேசி பழகணும் விளையாடணும் தானே இதுக்கு ஆசை. அதுக்கு சந்தர்ப்பத்தை அமைஞ்சுடுத்து. இல்ல கிருஷ்ணனே தான் அமைச்சு தரான், வேறனே வரலாம் ஆசைப்படுறான். அந்த ஆசையை பூர்த்தி பண்ணமே உள்ளுக்குள்ள ஒரு ஆசை. சரிப்பான்னு சொல்றான். சரிப்பான்னு சொல்லி அங்கேருந்து அவ அழைச்சிட்டு போறான். அந்த குழந்தையில வந்து நித்தியப்படி போய் அழைச்சிட்டு 30 நாள் அந்த நோம்பு நோக்கணும். 30 நாள் நோம்பு நோத்துட்டு நீ அந்த காரியத்தை பண்ண சொல்றான். அதனால தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தை இதை சொல்ல உடனே இதை பெரியார் வாசம் இது மாதிரி நோம்பு நோத்தாமா, நோம்பு வந்து கடைசி நாள் கிருஷ்ணன் அடைஞ்சா கிருஷ்ணனுக்கு கைங்கறி கிடைச்சது அப்படின்னு சொல்லணும்னு ஆண்டாலும் இதுக்கு ஆசைப்பட்டு தானும் ஒரு நோம்பு நோக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால அன்னவேர் புதவி ஆண்டால் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியும் இன்னிஷாலே பாடி கொடுத்தாலே நட்பாமாலே பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லும் சூடி கொடுத்த கொடியை தொல்பாவே பாடி அருள்வல்ல பல்வலியா நாடினை வேங்கடவர்க்கென்று விதி என்ற மாட்டம் நாம் கடவா வண்ணமே நல்கு அப்படின்னு கூடிய இந்த அவளோட இது பேசு. அவளும் என்ன பண்றா, இப்ப இதே ஏமந்தூர் இந்த மார்கழி மாசத்துல இந்த நோம்பை நோக்க ஆரம்பிக்கிறான். அவ என்ன பண்றா, பாவனையில நோக்குறான். கோபச்செருமில உண்மையான அந்த நோம்பை அனுஷ்டிச்சான், நோம்பை நடத்தினான். இவ பாவனையாலே என்ன பண்றா, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரே ஒரு கோகுலமாகும். அது மட்டும் அந்த வடபத்திரசாயி கோவிலே நந்த கோப பவனமாகும். அங்க உள்ள இருக்கிற பெருமான வடபத்திரசாயியே கண்ணனாகும். தன்னோட தோழிகளே மற்ற கோபிகளாகவும் நினைச்சுட்டு இவ நோம்பு நோக்க ஆரம்பிக்கிறா. அந்த நோம்பு நோக்கதான் முதல் பாசம். இப்போ திருப்பாய்க்கு என்ன கௌரவம் கேட்டா, அது ஒரு உபனிஷத்துன்னு சொல்லுவா பெரியவாள் தான். அதான் வேதம் அனைத்துக்கு வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தம் ஐந்தம் அறியாத மழை வையம் சுமப்பது வம்புன்னு ஒரு வசனம். வேதத்துக்கு வேதம் என்ன சொல்ற, உபனிஷத்துல ஜாக்கிரத உத்திஷ்ட பிராப்பிய வர அப்படின்னு சொல்றது. ஜாக்கிரதை முதல்ல முழிச்சுக்கோ, உத்திஷ்ட எழுந்துரு, பிராப்பி வர உயர்ந்த விஷயத்த தேடு. எது வரம், எது சிரேஷ்டமான விஷயம், உயர்ந்த விஷயம் பகவான் அடை. அப்ப முதல்ல எழுந்துக்கோ, முழிச்சுக்கோ, பகவான் அடை அப்படின்னு தான் உபனிஷத் சொல்றது. அந்த உபனிஷத்தை தான் கீதைக்கு அதே மாதிரிதான் அர்ஜுனன் எழுப்புறான். அர்ஜுனன் சோர்ந்து இருக்கும்போது எழுப்பி அவனை உற்சாகப்படுத்தி நீ உன்னோட கடமை நிஷ்காமியா, உன் கடமையை நிஷ்காமியா பண்ணி என்ன அடை அப்படின்னு சொல்லி கடைசியில சொல்றான் இல்லையா. சொல்லி அது ஒரு உபனிஷத். எப்ப உபனிஷத் சொன்னது தான் கீதை சொன்னா, கீதையும் ஒரு உபனிஷத் தான் நம்ம சொல்றோம். அதே போல ஆண்டாலும் உபனிஷத். ஆண்டாள் என்ன பண்றா, இங்க எல்லாரையும் எழுப்புறான். இந்த தன்னோட இருக்கக்கூடிய அத்தனை கோபச்சிறுமிகளை எழுப்புற மாதிரி எழுப்பி, அது மட்டும் இல்ல கிருஷ்ணனையும் எழுப்புறான், கண்ணனையும் எழுப்புறான். பொதுவா அந்த உபனிஷத்துலாம் ஜீவன்கள் தான் எழுப்பித்து. ஆனா இங்க அர்ஜுனன் தான் எழுப்பினாங்க கிருஷ்ணன். ஆனா இங்க ஆண்டாள் என்ன பண்றா, எல்லாரையும் ஜீவக்கோடிகள் மட்டும் எழுப்பாம கண்ணனையும் எழுப்பி கண்ணன் கிட்ட கொண்டு போய் சேர்த்து, இந்த ஜீவன்னா உன்னை அடையணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும், இதுக்கு நீ கிருப்பா பண்ணுன்னு சொல்லி அந்த கண்ணனையும் எழுப்பி கண்ணனையும் நம்மளை பார்க்க வைக்கிறான். அப்ப இது ரொம்ப விசேஷமா இருக்கு. அதனால்தான் அது காட்டிலும் விசேஷமா இருக்கு. அது கடைசியில என்ன கீதையில கடைசியில என்ன சொன்னான பகவான், அது முதல்ல சொல்லிடுறாங்க. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் வச்ச அகம்து சர்வ பாபப்யோ மோக்ஷிஷ்யாமி மாசுஷகான்னு சொன்னான். சர்வ தர்மத்தை விட்டு மாமேக்கம் என் ஒருவனே சரணமடையன்னு சொன்னான். அதுதானே முக்கியம். முதல்ல கர்ம யோகத்தை சொல்லி, அப்புறம் பக்தி யோகத்தை சொல்லி, அப்புறம் ஞான யோகத்தை சொல்லி, கடைசியில சரணாதி சொன்னா. ஏன் சரணாதி சொன்னா, இதெல்லாம் என்னை அடையறதுக்கு தான்டா. ஒரு காலம் இது எல்லாத்தையும் என்னை அடைஞ்சு விட்டா இதெல்லாம் தேவையில்லை. சரணாதி பண்றவனுக்கு கர்ம யோகமோ பக்தி யோகமோ ஞான யோகமோ தேவையில்லை. ஆனா அதை பண்ணாதவனுக்கு தான் அந்த பக்தி யோகத்துல போகணும், ஞான யோகத்துல போகணும், கர்ம யோகத்துல போகணும் கூடிய விஷயத்த சொன்னான். அதை இங்க பழிச்சுன்னு முதல் பாசுல அவ சொல்றான். என்ன சொல்றான்னா, நாராயணனே நமக்கே பதை தருவான் அப்படின்னு நாராயணனே சரணம் அடைகிறாங்க. இப்ப சரணாதிய முதல் பாசுரத்திலே சொல்லக்கூடிய அழகு இங்க அவருக்கு. அப்ப கீதையில கடைசியா சொன்ன ஒரு விஷயத்த சாரத்தை முதல் பாட்டுல பளிச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு விஷயத்த காட்டுறான். இந்த கோபச்செருமிகள்லாம் என்ன பண்ணான்னா, காத்தாலும் கூடிய ஒரு அம்பிகை உபாசனை பண்ணி கிருஷ்ணன் அடைஞ்சான்னு கதை. இவ அந்நிய ஆசிரியம் கிடையாது. இவ பரம வைஷ்ணவ ஆச்சு. வைஷ்ணவரான பெரியாழ்வார் பொண்ணா இருக்க தோண்டு. அவருக்கு மற்ற தெய்வத்தை ஆசிரிக்க மாட்டால், பகவானை தவிர, பெருமாளை தவிர. அதனால முதல்ல எடுத்தோடனே நாராயணனையே ஆசிரிச்சு கிண்ணனுக்கு நாராயணன் தானே மூலம். கிருஷ்ணன் நாராயணன் தானே கிருஷ்ணனை அவதாரம் பண்ணார். இல்ல மூலமா இருக்கக்கூடிய நாராயணனே பற்றி கிருஷ்ணன் அடைய. அப்ப என்ன, பகவான் அடையறதுக்கு அவனே உபாயம், அவனே உபேயம், அவனே உபாயம் சொன்னான். அவன் அடையறதுக்கான வழி அவன் தான், அடையக்கூடிய லட்சியம் அவன் தான். அப்படி கூட பளிச்சுன்னு அந்த சரணாதி தத்துவத்தை நன்னா காட்டுறான். அப்ப நாராயண பற்றி கிருஷ்ணன் அடையா. அப்ப நாராயண கிருஷ்ணன் ஒண்ணுதான். அதே நாராயணன் தான் இங்க கிருஷ்ணனா வந்திருக்கான்னு சொல்லி நாராயண பற்றி கிருஷ்ணன் அடைஞ்சேன்னு கூடிய விஷயத்த பளிச்சுன்னு சொல்லி முதல்ல அந்த பாசுரத்தை பண்றான். அந்த பாசுரத்தை என்ன பண்றா, தன்னோட கோகுலத்தையே தன்னோட ஸ்ரீவிழுப்பத்திலே கோகுலமா மாத்தி இந்த பாவை நம்ம ஆரம்பிக்கிறா. தோழிகளை முதல் பாசுல மார்கழி திங்கள் மதினிந்த நன்னாளா நீராடப் போதுமினோ நேரிழி ஷிர்மல்கும் ஆயர்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுஞ்சொழியன் நந்தகோபன் குமரன்
ஏறாந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய். முதல் பாசுரம் மார்கழி திங்கள். கிருஷ்ணன் கீதையில சொல்றான் மாசானா மார்கசீஷோகம்னு. மாதங்கள் நான் மார்கழியா இருக்கேன். ஏன்னா அதிகமான உஷ்டம் கிடையாது, அதிகமான மழை கிடையாது, அதிகமான சீத்தலம் கிடையாது. மழை காலம் இல்லாம வெயில் காலம் இல்லாம அழகான காலம் இது. இந்த காலத்துல நல்ல குளிர் ஜாஸ்தியா இருக்கனால பெரியவாள்லாம் குளிருக்கு பயந்துன்னு வெளியில வர மாட்டா. அந்த காலத்துல வடநாட்டுல வந்து பிருந்தாவனத்துல ரஜாயும் கூட வந்து இழுத்து போர்த்தின்னு தூங்குவா. ரஜாயினா அதுவே படுக்க போல இருக்கு, படுக்கையே இழுத்து போட்டு. பெரியவாள்லாம் குளிருக்கு அஞ்சி வெளில வர மாட்டா. அந்த சமயம் நம்ம சுதந்திரமா போய் கிருஷ்ணோட விளையாடலாம். மற்ற நேரம்லாம் கிருஷ்ணோட பழக விட மாட்டேன். நீங்க பொன் குழந்தையில புருஷ குழந்தையோட விளையாடக்கூடாது கண்டிப்பா. அந்த 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 சிரமம்லாம் இருக்கான்னு சொல்லி இந்த மாசத்துல மார்கழி. என்ன முக்கியமான தேவாலுக்கு வந்து ஒரு வருஷம். தேவாலுக்கு வந்து தை மாசம் ஆரம்பிச்சு மார்கழி மாசம் பூர்த்தியாகும். தை மாசம் தான் வாழ்க்கை வந்து காலை பொழுது. மார்கழி மாசம் என்னன்னா பிரம்ம முகூர்த்தம், காலம்பிறந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த காலை பொழுதுக்கு முன்னாடி ஒரு சூரியோதயத்துக்கு முன்னாடி கூட பிரம்ம முகூர்த்தம் இவாளுக்கு. அப்போ அவெல்லாம் தேவர் பிம்மாதி தேவர்லாம் பகவானை வந்து தியானம் பண்ணிட்டு பகவானை சுப்பிரபாதம் பாடின்னு இருப்பாளாம். நம்மளுக்கு அதே மாதிரி அந்த வைகிற போதில் நம்மளே வந்து அதே சாத்விகமா இருக்கனால அந்த தேவாலயங்கள் எந்த நேரத்தை உபாசிக்கிறாரோ அதே போல் நம்மளுக்கு வைகிற பொழுதா இருக்கு மார்கழி மாசத்துல. நம்மளும் வந்து பகவானை உபாசிக்க நல்ல சாத்விகமாக்கிறதுனால மார்கழி திங்கள். அப்ப அந்த எல்லாமே அங்க இருக்கிற எதுவுமே உற்பத்தி ஆகக்கூடிய ஆரம்பம். தை மாசம் தான் புஷ்பங்கள்லாம் நல்ல கொல்லும் பூக்கும். அதுக்கு முன்னாடி அது அங்குரிக்கிறது. அது வந்து அது வந்து முதல்ல அங்குரிக்கிற காலம் வந்து மார்கழி மாசமா இருக்கனால அதனால அது ரொம்ப வசத்தியான மாசம் மார்கழி திங்கள். திங்கள்லாம் மாசம் அழகான மாசம் அமைஞ்சது. ஹேமந்த் ருத்துல அழகான மாசம் அமைஞ்சது மார்கழி திங்கள். மதி நிறைந்த நாள். அன்னைக்கு எதேச்சியா பௌர்ணமியா போச்சு. பௌர்ணமியா போச்சா என்ன சொல்றீங்க? கிருஷ்ணன் முகத்தை பார்க்கலாம். இருட்டிலே போனா கிருஷ்ணன் முகம் தெரியாது. கிருஷ்ணனே ஏற்கனவே கருப்பு. கிருஷ்ணன் இப்ப முகத்தை பார்க்கலாம். ஒருத்தர் முகத்தை பார்த்து ஆனந்தப்படலாம்னு சொல்லி மதினர் அன்னைக்கு எதேச்சியா பௌர்ணமியா அமைஞ்சிடுது. பொதுவா மார்கழி மாசம் மிருகசீஷ நட்சத்திரத்துல பௌர்ணமி வரும். அதனால அந்த மாசத்துக்கு மார்கசீஷம் அப்படின்னு பேரு. மதி நிறைந்த நாள். இவ மதியெல்லாம் இவ புத்தி எல்லாம் கிருஷ்ணன் விஷயமாவே நிறைஞ்சிருக்காளாம். மதி நிறைந்த நன்னாளாம். இன்னைக்கு என்ன நல்ல நாள் கேட்டோம். இது மாதிரி நாள் கிடைக்குமா? முதல்ல என்ன பண்ணா மாசத்தை கொண்டாடினா மார்கழியா, அப்புறம் பட்சமான பௌர்ணமியை கொண்டாடினா, அதுக்கப்புறம் நாளையும் கொண்டாடும். இங்க நாள் என்ன கேட்டா எப்பேற்பட்ட நாள் இது? சாமானிய நாள். அது நன்னாள். இது எப்படி அமைஞ்சதா? அக்குருவனுக்கு அமைஞ்சதா போல. இங்க இதுக்கு இந்த திருப்பாவைக்கு 2 பேர் ஒரே இதுக்கா. முக்கியமா ஒரே என்னவர் பெரியவாச்சம் பிள்ளை. அப்புறம் அழகிய பெருமாள் நாயனான்னு அவரும் ஒரு வியாக்கியானம் இருக்கு. ரொம்ப அருமையான வியாக்கியம். அந்த ஒரே பிடிச்சாதான் அந்த அது ஆண்டாளோட ஹிருதயம் புரியும். அந்த பெரியவாச்சம் பிள்ளை சொல்ல போற நன்னாள் என்ன கேட்டாயா அத ஜென்ம சப்பலம் அத ஜென்மம் சப்பலம் சுப்பிரபாத நிகேஷ சேபன் சொல்ற. அது என்ன கேட்டா அக்குரன் வந்து கிருஷ்ணனை போய் பார்க்கணும் ஆசை. அக்குரன் மதுரில் வந்து கம்சன்ட்ட ஒரு தானாதிபதியா வேலை செஞ்சுட்டு இருக்கார். பக்கத்துல கிருஷ்ணனோட லீலைகள்லாம் கேட்கும்போது கிருஷ்ணனை போய் பார்க்கணும் ஆசை. கிருஷ்ணன் பகவான் புரிஞ்சுட்டான். அது மாதிரி கிருஷ்ணனுக்கு உறவு வேற, சித்தப்பா வர வேற. ஆனா கம்சன் அனுப்ப மாட்டான். கிருஷ்ணனை வந்து கொல்லணும்னு அவன் திட்டம் போட்டு இருக்கான். நான் கோகுலம் போறேன்னு சொன்னாலே அனுப்ப மாட்டான், லீவும் தர மாட்டான். நான் எனக்கு என்னைக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்க போது, என்னைக்கு நான் பிருந்தாவனம் போறேன்னு நினைக்கும் போது அக்குருவே கம்சனே ஒரு நாள் கூப்பிட்டு ராத்திரி கூப்பிட்டு நீ போய் பிருந்தாவனம் போயிட்டு வா, அக்குருவா போய் கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வா, கிருஷ்ணனை கூட்டிட்டு வா, நான் ஒரு தனு யாகம் ஒரு யாகம் பண்ற மாதிரி பண்ணி கிருஷ்ணனை கொலை பண்ண போறேன், அதுக்கு திட்டம் போடுறான். எப்படி பிருந்தாவனம் போயிட்டு வா, கிருஷ்ணனை போய் அழைச்சிட்டு சொன்ன காதல் அப்படியே அமிர்தம் விழுந்த மாதிரி இருந்தது. ராத்திரி படுத்தா தூக்கம் வரல. காலமே எப்படா விடியும் காத்துட்டார். காலமே அந்த விடியல் வந்தது. அந்த விடியல் அதுதான் அவருக்கு நல்ல நாள். அவசரா அத சபலம் ஜென்மம், அத ஜென்ம சபலம். அந்த ஜென்மம் சபலம் ஆயிடுச்சு. சுப்பிரபாத நிகேஷ அந்த அப்படியான சுப்பிரபாதம் அதாவது விடிவல் எடுத்து அது போல நன்னாள். கிருஷ்ணனை வந்து நினைக்கிற நாள்லாம் நன்னாள் தானே. கிருஷ்ணன் அடையக்கூடிய நாள்லாம் நல்ல நாள் தானே. அதனால மார்கழி திங்கள் மதிநெந்த நன்னாளா நீராட போது வாங்க எல்லாம் நீராடும். எந்த நீராடலாம் போய் தீர்த்தம். என்ன வாழ்க்கைலாம் கிருஷ்ண விரகம். கிருஷ்ணனை நினைச்சுன்னா உடம்பெல்லாம் தகிக்கிறது. அந்த கிருஷ்ண விரகத்தை எங்க போய் இறக்காங்கடா? யமுனை ஜில்லுன்னு ஓடும். ஐஸ் மாதிரி யமுனை ஓடிட்டு இருக்க யமுனையில் போய் குளிச்சாதான் சரியாகும். ரிஷிகள் கூட குளிக்க மாட்டான். அவ்வளவு குளிரா இருக்கே, எப்படி குளிக்கிறது? இந்த கோபச்சேர்மையில குளிச்சது அப்புறம் அவ போய் குளிச்சா அது வெந்நீராயிடுமா யமுனை ஜலமே. நீராட போதுவே. இந்த இடத்துல மரியாதையா நீராட்டம், குளிக்க வாங்கும்னு சொல்லாம நீராட்டம் கூடிய அழகா சுனையாடல் தமிழ்னு சொல்லலாம். நீராட போதுமீர் சொல்லலாம். இந்த போதுமீர் என்ன அர்த்தம்னா மரியாதையா கூப்பிடலாம். ஏன்னா பகத் பக்தால வந்து ஒரு மரியாதையா கூப்பிடணும். வாங்கோ அப்படின்னு கூப்பிடணும் இல்லையா? அது மாதிரி என்ன கேட்டா இவெல்லாம் வயசு சின்ன வாடி போடின்னு கூட்டிக்காம நீராட போதுமே. இதுக்கு ஒரு வியாக்கியானத்துல பெரியவாச்சம் பிள்ளை சொல்ற, ராமானுஜோட சிஷ்யர் கூரத்தாழ புள்ள பராசர பட் அவர் பெரிய ஆச்சாரியனா இருந்தார். அவர் சிஷ்யாலாம் அந்த ஆச்சாரியனுக்கு பாத பூஜை பண்ணி அந்த பாதத்தை சுகிரிச்சு பாலாம். அப்ப இந்த பராசர பட்டோட அம்மா ஆண்டாள் கூரத்தாழோட பத்னி அவரு வந்து
பாதத்தை வந்து கேட்பாராம். அப்ப இவ சொன்ன நாங்கெல்லாம் சிஷ்யா சுவீகரிச்சுக்கோ, நீ ஏமா ஒரு புள்ளியாச்சே புள்ளியோட பாதத்தை சாப்பிடலாமா கேட்க, அந்த சரீர சம்பந்தத்தை நினைவுபடுத்தாது. உங்களுக்கு அவன் எப்படி ஆச்சாரியனோ எனக்கும் ஆச்சாரியம், எனக்கு பகவத் விஷயத்தை அவனும் சொல்றான். ஆனா அந்த ஆச்சாரியம் அப்ப அவனுக்குள்ள கௌரவம் இருக்கு. அப்ப எனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கான் என் புள்ள, அதனால அவன் பாதத்தை நான் தாராளமா சுவீகரிச்சலாம். வந்து அந்த தன் புள்ளியோட பாதத்தை சுவீகரிச்சுப்பாளா. அதனால நீராட போதுமினோ நேருகி போதுமினோ நீராட வாங்க எல்லாரும் ஏன் கூப்பிடுறாங்க, முதல்ல சாய்ஸ் கொடுக்குறான். போதுமினா பகவான் அடையத்துக்கு என்ன இச்சை, யார் யாருக்கெல்லாம் நீராடணும், கிருஷ்ணன் அடையணும், கிருஷ்ணன் கைங்கரியம் பண்ணணும், கிருஷ்ணனை பார்க்கணும் தோணும், எல்லாரும் வாங்கும். அப்படி அதுக்கு இச்சையே அதிகாரம் சொல்ற. பெரியவாச்சம்பிள்ளை சொல்லும்போது சொல்ற இச்சையே அதிகாரம். பகவான் அடையத்துக்கு என்ன வேணும், ஆசை தான் வேணும். பகவான் அடைய கூட ஆசை வந்தாலே போறமே, அதுவே அதிகாரம். போதுமினோ நேருகி நிறைய நகைகள் போட்டிருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் முத பார்க்க போறா இல்லையா, நல்லா அலங்கரிச்சுன்னு போறான். கிருஷ்ணனுக்கு வந்து கிருஷ்ணனை பார்க்கறது கண்ணுக்கு அழகா இருக்கும்னு சொல்லி தன்னை அலங்கரிச்சுன்னு போறான். எப்பவுமே கிருஷ்ணன் நினைச்சு இவ சரீரத்துல ஒரு புகழ் இருக்கு, ஒரு தேஜஸ் இருக்கு, அதுவே பார்த்தா நகை போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்கும், அழகா பிரகாசமா இருக்கும். ஷீர்மல்கும் ஆயர்பாடு. இங்க ஷீர்மல்குன்னா வைகுண்டத்தை விட்டு வைகுண்டாதிபதியே இங்க வந்து கோகுலத்துக்கு வந்தா கோகுலத்துக்கு என்ன பெருமை இருக்கு, அது ஷீரும் சிறப்புமா இருக்கு. ஆனா வைகுண்டத்துல அந்த இங்க உள்ள வைகுண்டத்தை காட்டிலும் சிறப்புங்க. வைகுண்டத்துல எப்போதும் பகவான் வந்து நித்தியசூரிகளோட இருக்கான். நித்தியசூரியன் எப்படிதான் பகவான் மாதிரியே ரூபத்தோட இருப்பா, பகவான் மாதிரியே பகவானோட சங்கு சக்கரெல்லாம் அவளுக்கு வந்துடும், பகவான் ரூபம் மாதிரி இருப்பா, பகவானோட குணங்களும் வந்துடும், எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பா. அப்ப வந்து அங்க தாரதமியம் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி குணத்தோட இருப்பா, ஒரே மாதிரி ரூபத்தை இருப்பா, ஒரே திவ்ய சரீரமா இருப்பா. அங்க அனுபவிக்கிறோம் எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசம் இருந்தா தான் அனுபவிக்க முடியும். கீழ்பட்டவன் தான் மேல்பட்டவனை அனுபவிப்பான். அப்ப இங்க அது என்னங்க, இங்க எங்க ஆயர்படையில வந்து பிறந்தது என்ன ஆச்சுங்கிட்டா, ஆயர்படையில எல்லா ஜனங்களும் கிருஷ்ணோட லீலைகளும் கிருஷ்ணோட குணங்களையும் அனுபவிக்கும் போது அங்க பரமபதத்துல கூட அது கிடைக்கல. அதை காட்டிலும் சிறப்பு ஷீர்மல்கம் ஆயர்பாடு. அந்த வைகுண்டாபதி நாராயணனே இங்க வந்துட்டான் இல்லையா கிருஷ்ணனா, ஷீர்மல்கம் ஆயர்பாடு. இந்த ஆயர்பாடுல என்ன கேட்டா, இங்க வந்து இவன் பண்ணக்கூடிய விஷமத்தை கண்டே சந்தோஷப்படுவான். அவங்க குணத்தை கண்டு உகக்குமோர். பொதுவாக அவனை குணத்தை கண்டு எல்லாரும் உகப்பான், இவன் வந்து இவனை தீம்பை கண்டு உகக்கக்கூடிய. ஆனால் ஷீர்மல்கம் ஆயர்பாடு செல்வ சீர்மீன்கா, நல்ல பக்தி உள்ள செல்வ சிறுமிக, சின்ன குழந்தை, கண்ணனுக்கு ஏற்ற வயசுல, கண்ணனுக்கு 6 வயசுல, இப்ப கோபச்சிறுமிகள் 5 வயசு, செல்வ சிறுமியிருக்கால் கூர்வேல் குழந்தையும். அந்த கிருஷ்ணனை யார் காப்பாத்தின்னு இருக்காங்க கேட்டா, தொட்டில கண்ணன் படுத்துட்டு இருக்கான், பக்கத்துல என்ன கூட ஒரு வேல் வச்சுட்டு பாக்குறான். ஏதாவது ஒரு எலும்பு ஊர்னா கூட சட்டுன்னு வேல்னால எப்படி சிங்கத்தை நோக்கி பாய்வாளோ அது போல ஒரு எறும்பு வந்தா கூட எறும்புனால கிருஷ்ணனுக்கு எறும்பு கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு அந்த வேலை வச்சு அந்த எறும்பை குத்து வரான். அப்படி கண்ணன் மேல அப்படி ஒரு பரிவு பாசம் உடையவர். அப்படி கூர்வேல் கூர்வேல் அவரை ஒரு உபமா நந்தகோபன் சொல்றார், கூர்வேல் கொடுந்தோடைய நந்தகோபன். அப்ப நந்தகோபன புள்ள, அப்படி பரிவுள்ள நந்தகோபன புள்ள. நந்தகோபன் குமரன், அழகா அப்பாவுக்கு அடங்கின புள்ள, அப்பாவுக்கு நேரம் ஒன்றும் பண்ண மாட்டான், எந்த விஷமும் பண்ண மாட்டான், சமத்தா இருப்பான். ஏராந்த கண்ணி யசோதை இளைஞன். ஆனா அந்த கண்ணி அந்த யசோதை கிட்ட எல்லாம் பண்ணுவானாம். இந்த யசோதை என்ன பண்ணான், கண்ணனை பார்த்து இவ கண்ணே அழகா பெருத்து ஏராந்த கண்ணி யசோதை இளைச்சிங்க. யசோதை வந்து ஏன்டா வெண்ண தரணும், நான் வெண்ண திடவே இல்லைம்மா, இதெல்லாம் பொய் சொல்றாமா, நான் வெண்ண தரல. ஆனா அப்பா கேட்டா ஏன்டா வெண்ண தருங்க கேட்டா பேசாம வாய முடின்னு இருப்பான். அப்பாட்ட பயப்படுவான், ஒரு பணிப்பு. அம்மாட்ட வந்து ஒரு சாதீனம், அந்த சாதீனம் என்னதுன்னா அவ அம்மாவுக்கு சிங்கக்குட்டி மாதிரி சீர்வானாம். அதனால ஏராந்த கண்ணி இலை. அதனால இங்க பட்டர் சுவாமிகள் சொல்லும்போது சொல்ற பராச பட்டர் சிங்க குருகுன்னு வியாக்கியானம் பண்றாரு. ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்செங்கம், அவன் எப்படி இருக்கான், கார்மேனி செங்கம், கார்மேகம் போல நல்ல நீருண்ட மேகம்ல குளிர்ச்சியா இருக்கான் பார்க்க. ஏன்னா கண்ணன் கருப்பா இருந்தாலும் குளிர்ச்சியா இருப்பான். கார்மேக செங்கன், அவன் 2 கண்களுமே சூரிய சந்திரன் போல இருக்கு, பிரகாசமா இருக்கு கண்கள். ஆனா அந்த கண்ணால தானே பார்த்து கட்டாட்சம் பண்றான். ஒரு கண் சூரியன் போல இருக்கு, ஒரு கண் சந்திரன் போல இருக்கு. சூரியன் எப்பவுமே சூரியன் பிரகாசமா இருக்கும், சந்திரன் குளிர்ச்சியா. பக்தால குளிர்ச்சியா பார்ப்பானா, பக்தாளுக்கு விரோதி வந்து சூரியன் போல திகைப்பானா, அவ திகைப்பானா. அதனால கார்மேக செங்கன் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே. அப்ப கடைசியில யாரு வேண்டாம், நாராயணன் தான் நமக்கே. வா எல்லாரும் போய் நாராயணனை போய் உபாசிப்போம், நாராயணனை போய் வழிபடுவோம், நாராயணன் நோக்கி இந்த நோம்பு நோப்போம், நாராயணனே நமக்கே. இந்த இடத்துல என்ன கேட்டா ஒரு ஏக்காரங்க, நாராயணன் ஒத்தந்தான், மாமேக்கம் சொல்றாங்க, அதே சொல்றான், நாராயணன் ஒத்தந்தான் நம்மளுக்கு புகலிடம், நாராயணனே நம்மளுக்கு கதி, நாராயணனே நமக்கே, அவனே கதியா இருக்கு, அவனே ஆசிச்சு, அவனை தவிர வேற எதுவும் தெரியாத நம்மளுக்கே கிருபை பண்ணுவான். அப்ப ரெண்டு சொருப்பம், நம்மளோட சொருப்பம் நம்ம நாராயணனே பட்டி இருக்கிறது, பெருமாளே பட்டி இருக்கிறது நம்மளோட சொருப்பம். நாராயணுக்கு என்னடா, தன் அண்டினவாளை கைவிடாத இருக்கிறது அவனோட சொரூபம். அப்ப 2 பேர் சொரூபம் இங்க சொல்லப்படுது. நாராயணனே 2 ஏக்காரம், நாராயணன் நமக்கே சொல்லலாம், இல்லாட்டி நாராயணனே நமக்குன்னு சொல்லலாம். அப்படி சொல்லாம நாராயணனே நமக்கே பறை தருவான். பறைன்னு சொல்றது இவ வந்து ஒரு கைங்கரியத்தை தான் பறையும் கூட மறைமுகமா சொல்றான். ஆனா பொதுவா தம்பட்டம் கூடிய விஷயத்தை வெளிப்படையா உலகத்துக்கு சொல்ற மாதிரி சொல்லி பின்னாடி இந்த பறைக்கான அடுத்தது கடைசி 29ஆம் பாஷையில சொல்ல போறா.
நாராயணே நமக்கே பறை தரும். பறைனா கைங்கறி தரும். நம்ம எதுக்கு போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம்? கல்யாணம் பண்ணா சுதந்திரமா அவனுக்கு போய் தொண்டு செய்ய முடியும், சேவை செய்ய முடியும், கைங்கறி செய்ய முடியும். நாராயண நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோ இருப்பான். பாரெல்லாம் நாளைக்கு என்ன பண்றது? இந்த நோம்பு நோத்தப்பறம் நல்லா மழை பெய்யப்படுது. எல்லாரும் என்ன சொல்லுவா, அந்த குழந்தை எல்லாம் கோபச்சிறுமிலாம் நோம்பு நோத்தா, அதனால நல்லா மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாரும் கொண்டாட போறா. பாரோர் புகழ படிந்தேலோ ரொம்ப. அதனால இந்த நம்ம நோம்புல முதல் நாள் வந்து இந்த பாவை நோம்புல நம்ம எல்லாம் படிவோம் சொல்லி ஆண்டாள் மற்ற எல்லாரையும் கூப்பிடறா. இல்ல என்னங்கன்னா போதுமே நோம்பு. யாருக்கெல்லாம் நோம்புல கலந்துக்கணும் ஆசை இருக்கோ, யாருக்காரெல்லாம் கிருஷ்ணன் அடையணும் ஆசை இருக்கோ, யாருக்காரெல்லாம் கிருஷ்ணன் கைங்கரம் பண்ணணும் ஆசை இருக்கோ, அந்த எல்லாரும் வாங்குவோன்னு எல்லாரும் கூப்பிடுற மாதிரி கூட பாசுரம். அப்படியான அருமையான பாசுரம் ஆண்டாள் அனுப்பிச்சா. திரு ஆடிப்பூரத்தை ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாய் 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, ஒரு 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாழும் திருவள்ளி வடநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாரி. ஸ்ரீ ஆண்டாள் திருவள்ளியை சரணம். சீதாராம் கிருபை. குருநாதர் ஸ்ரீ ராமார்ப்பணம்.